முருகப்பெருமான். இவர் ரொம்ப அழகா இருக்கிறாரப்பா. ஆமா, இவருக்கு பேர் அழகு. கையில என்ன வச்சிருக்கிறார்? வேல் வச்சிருக்கிறார். வேல் வேல் வெட்டி வேல் 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 வீரவேல். தண்ட நிராயுதபாணியாக நாம் சென்றால் இவரை முருகா என்று அழைத்தால் வேல் கைக்கு வந்துவிடும். நிராயுதபாணி தண்டாயுதபாணியாக ஆகிவிடுவார். இவர் பேர் முருகர். அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைப்பின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். அப்படியா எடுத்து வச்சு. அடுத்து யாரு? சிவபெருமான் கடைசியா காட்டினாங்க. சிவபெருமான் இவர் என்னப்பா பெறெல்லாம் வச்சிருக்கிறாரு? கேட்டார். ஐயா கூட கேட்டார். மகுடமுடி ஐயா கேட்டார். தமிழ் வந்து தேயம் தேயம் சொல்றான், தமிழ் தேயாதியா அப்படின்னாரு. அது வளர்ந்து கொண்டே இருக்கிறாரு. அதனால தான் இந்த உலகத்திற்கு தமிழை கொடுத்த சிவபெருமான் தன்னுடைய தலையிலே வைத்திருக்கிறார்கள், பிறையை வைத்திருக்கிறார். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடு பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன், யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போதும் காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டு அறியாததெல்லாம் கண்டேன் என்றார் அப்பர் நாவுக்கரசர். மாதர் பிறை கண்ணியா, அது வளரும் தவிர தேயாது. இந்த தமிழை கொடுத்தவன், இந்த தமிழ் வளருமே தவிர தமிழ் தேயாது. இப்பேற்பட்ட சிவபெருமானை காட்டினார்கள். இவர் என்னப்பா சொல்றாரு? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்றன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. என்னப்பா விளக்கம் கேட்டான் சுல்தான் முகமது முகாத்திர். சொன்னாரு, ஏகன் என்றால் இறைவன் ஒருவன். அப்படியா? குர்ஆன் கூட அதான் சொல்லுது. அல்லாஹ் ஒருத்தன் தான் குர்ஆன் சொல்லுது. சரியா சொல்றாரு? வேற என்ன சொன்னார்? ஏகன் இறைவன் ஒருவனாய் இருக்கிறார், அநேகன் அவன் எல்லா உயிர்களிலும் இருக்கிறான் என்று சொன்னார்கள். அப்படியா? இதை சொன்னவர் யார்? மாணிக்க வாசகர். எதுல சொன்னார்? திருவாசகத்தில். வேற என்ன சொல்லி இருக்கிறார்? அடங்கியவர்களுக்கு அப்பா போற்றி, இத்தி தண்ணின் கீழ் இரு மூவருக்கு அத்திக்கருடைய அரசே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றினார். என்னப்பா இதுக்கு பொருள்னு கேட்டான். தென்னாட்டில் இவனுக்கு பேரு சிவன், எந்நாட்டவருக்கும் இறைவா. இதுதான் குர்ஆன் சொல்லுது. இவர்தானா? கற்றா கோயிலோட அபுதாபி மண்ணு கட்டி முடிக்கப்பட்டது. சகோதர சகோதரிகளே, நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் பூமி பூஜைக்கு சென்றார். பூமி பூஜைக்கு செல்லும் பொழுது சுல்தான் முகமது முகாத்திர் அவர்களும் அவருடைய மனைவி ஜஹாரா பேகம் பூமி பூஜையிலே கலந்து கொண்டார்கள். அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய 8 நாட்டு மன்னர்கள் அந்த கலச நீரோடு கலசத்தோடு கையிலே வைத்துக் கொண்டிருந்தார்கள். நான் சொல்லுவது வாட்ஸ்அப் செய்தி அல்ல. அல் ஜசீரா என்று சொல்லக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட்டுடைய அங்கீகாரம் பெற்ற அல் ஜசீராவுடைய தொலைக்காட்சி இதை உலகத்திற்கு காட்டுகிறது. அந்த அம்மா தலையில ஒரு பெட்டியை கொண்டு வந்தாங்க. உலகமே பார்த்தது, நானும் பார்த்தேன். என்னதான் கோவில் கட்டினா கூட, சிவனுடைய ஆலயம் கட்டினா கூட, நம்ம ஆளு பாரு பாய் மேல பெட்டியை வச்சுன்னு வரான். அதுல திருக்குரான். நாங்கெல்லாம் திருக்குரானை மேல வைப்போம், மாரோடு அணிச்சுக்கும், இடுப்புக்கு கீழே திருக்குரான் போகாது. திருக்குரான் இருக்கும் என்று உலகமும் பார்த்துக் கொண்டிருந்தது, நானும் பார்த்துக் கொண்டிருந்தேன். பூமி பூஜை, அந்த பெட்டியை கீழே இறக்கி வைக்கிறார்கள். பெட்டி திறக்கப்படுகிறது, உலகமே பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதிலே திருக்குரான் இருக்கும் என்று பார்த்துக் கொண்டிருந்தது. அந்த பெட்டியை திறந்து பார்த்தால் அதிலே இருப்பது திருவாசகம். அதிலே இருந்தது திருவாசகம். இதை சொல்லக்கூடிய நோக்கம், இப்பேற்பட்ட இந்த திருவாசகமும் இந்த திரு